இப்போ கூட பாருங்க, இவ்வளவு லிப்ஸ்டிக் தேவையா? இல்ல எங்க எபிசோடுக்கு நாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கல. நாங்க ஏதோ இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டாதான் இங்க உட்கார வைப்பாங்க மாதிரியா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? பொண்ணே பிடிக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது. பொண்ணே உனக்கு ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன? செக்ஸ் எஜுகேஷன். அதிகாரம் யாருக்கு அதிகம்? மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல மூத்த பையங்களா இருந்து இவங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்குங்க. அதான் அட்வைஸுங்கிற பேர்ல இவங்க பண்ற டார்ச்சர் இருக்குங்க. எங்க அப்பா அம்மா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு? அதிகமா முடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வீட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அக்கா கிட்ட போய் கேளு, அக்கா ஓகே சொல்லிட்டா நீ முடி வளர்த்துக்கோ, ஏன் அக்கா ஓகே சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அவதான் ஃபர்ஸ்ட், அவ சொல்றதே கேளு. செகண்ட் விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு ஃபுல்லா போயிருச்சு சொட்டை. எனக்கும் ஒரு பயம், ஏன்னா அப்பாவுக்கு என்ன ஆகுதோ அதுதானே பிள்ளைக்கும் ஆகும். இப்பயே மொத்த முடியும் போது ஃபியூச்சர்ல முடி கொட்டுறதுக்கு முன்னாடியாவது வளர்த்துறணும்னு பார்த்தா அலோவே பண்ண மாட்டாங்க. வளர்க்குறதுனா இங்க மட்டும் ஷார்ட்டா வெட்டிட்டு மற்றபடி ஃபுல்லா இந்த முள்ளம்பன்றி தலை மாதிரி அந்த மாதிரி வெட்டணும்னு ஆசை சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சார் ஹேர் கட் பண்ணா, ஆனா ஹேர் கட் பண்ண மாதிரியா இருக்கு பாருங்க சார். நான் சொல்றேன், இது வரைக்கும் எனக்கு வளர்க்கணும்னு ஆசைதோ ஒரு இருக்க மாதிரி நல்லா இது வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசைன்றேன். இது வரையும் போதும். காலேஜ்லயே அலோவ் பண்றாங்க சார், இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சார். எங்க வீட்லயும் டெய்லி இதுக்காக சண்டை வரும் சார். எங்க வீட்ல யாருமே இவன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா அவராச்சும் ஒரு ப்ராப்ளம் சொன்னார், அவங்க டேடிக்கு அப்படி இருக்குன்னு. எங்க டேடிக்குலாம் நல்லா தான் ஹேர் இருக்கும். என்னை விட அவனுக்கு ஃபாஸ்டா க்ரோத் ஆகும் சார் ஹேர். எங்க மம்மி இன்னொன்னு சொல்லுவாங்க, என் பொண்ணு யாராவது பார்க்க வந்துட்டு இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணும்னு சொல்ற அளவுக்கு நீ பண்ணு வேணான்னு சொல்லுவாங்க சார். அப்ப கூட அதை கட் பண்ண மாட்டான். மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு வளரும் சார். நான் என்ன கேட்குறேன், பொம்பளை பிள்ளையா சார் அவன்? குடுமி போட்டுக்கு போறான், நான் இல்லை என்ன சார் பண்ண போறான்? எதுக்கு இப்படி முடி வச்சிருக்கான் கேளுங்க. இந்த வயசுல தானே சார் பண்ண முடியும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்தபோது இப்படிலாம் பண்ணா அப்போ 4 பேர் இடகுடமா பேசுவாங்க சார். இதை விட வேற சத்தம் போட்டு சிரிக்காத, நீ ஒரு பொம்பளை பொண்ணு, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. ட்ரெஸ் இப்படி போடாத, லிப்ஸ்டிக் வைக்காத, ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணாத, அது இதுன்னு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக்னா என் அண்ணன் தான். பெரிய லிஸ்டே இருக்கு போல இருக்க. பெரிய லிஸ்ட். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கினேன்னா, ஐயோ என்னது இது, இதெல்லாம் எதுக்கு போடுற, என்ன பார்த்தியா, நான் சோப்பு கூட போட மாட்டேன் மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்க, இவ்வளவு லிப்ஸ்டிக் தேவையா? இல்ல எங்க எபிசோடுக்கு நாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கல. நாங்க ஏதோ இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டாதான் இங்க உட்கார வைப்பாங்க மாதிரியா இருக்குது. அந்த மாதிரி சார், இது அவரவர் தனிப்பட்ட உரிமை தானே. இதுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ். எண்ணெய் வச்சு நேர்வாக்கு எடுத்து எந்த அப்படி குளிச்சுட்டு வந்தோமோ அவ்வளவுதான். வேணும்னா ஒன்னும் ஒரு பாவாடை சட்டை கொடுத்து என்னை உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இவளெல்லாம் வந்து அப்படி உட்கார வைக்கணும் மம்மி இவளை அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாளாவது என் தங்கச்சி நான் இப்படி பாத்திர மாட்டேன். இல்ல இவருக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்துட்டா என்ன? ஐயோ சூப்பர் சார், அது மட்டும் ஓகேவா? அந்த மாதிரி தான் சார் வேணுமா? இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவர் சம்பாதிக்க காசுலாம் அந்த பொண்ணுக்கு போயிடுமா. இந்த மாதிரி வந்து எந்த செலவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த பொண்ணை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு 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 நல்ல விஷயமா இருக்கும். அந்த ஒரு பொண்ணு தான் வேணும் அப்ப நம்ம அந்த சொல்லிட்டு பொண்ணே பார்க்க கூடாது. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிற, நல்ல மாடர்னா இருக்கிற, என்னோட உங்களோட மாடர்னா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணணும். இது ட்ரெடிஷனல் தானே சார். என்ன சார் குறை, இதுக்கே திட்டு சார். இதுக்கு நான் அந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஏன் நோட் பண்ணேன்னா, அந்த சாப்பிடும்போது லிப்ஸ்டிக் பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனை? ரொம்ப நம்ம இப்போ ஒரு அட்ராக்டிவா இருக்கும்போது அது அது எப்படி சொல்றது, அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும். உனக்கு தெரியாது உன்னை சுத்தி எத்தனை பேர் உன்னை பாக்குறாங்க, என்ன பண்றாங்க. நீ ஒரு பஸ்ல போற, ஒரு ஆட்டோல போறேன்னா ஆட்டோக்கார் கூட உன் மேல கண்ணு இருக்கும். எங்க போனா ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ, க்ளவுஸ் போட்டுக்கோ, இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே அப்பாவுக்கு அடுத்தது என் அண்ணன். நீங்க எதனால இப்ப இதெல்லாம் சொல்ல வரீங்க? ஸ்கின் கேர் எதுக்கு சார் எனக்கு புரியல. இப்போ நான்லாம் வந்து ஒரு எதுவுமே போட மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை, வேண்டாம். நேச்சரா இருங்க, நேச்சர் தான் அழகு. குளிச்சுட்டு மஞ்சத்தூள் பூசுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன் ஸ்கின் கேர் வேணாம்னு நினைக்கிறீங்க? காசு செலவாகுது இல்ல சார். செலவுனாலயா? அதுதான் செலவுனால. பிளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? பொண்ணே பிடிக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது பொண்ணே சார். எனக்கு வந்து டிசிப்ளினா, அழகா, நீட்டா, ஒரு லட்சணமா, எந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை செய்ய வேண்டிய கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? ஸ்கின் கேருங்கிறது வந்து பேசிக்கான விஷயம். அவங்களுக்கு தேவையான ஸ்கின் கேரை அவங்க எடுத்துக்கிட்டோம். ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு மேல எல்டர் யாராவது இருக்காங்களா? நீங்க தானா? உங்களை யாராவது கைட் பண்ணிருக்காங்களா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு? யாரும் கைட் பண்ணதா பெருசா தெரியாது. நம்மளுடைய இருக்கிற சுற்றுச்சூழல் சரௌண்டிங் அந்த பேஸ் பண்ணி நான் சொல்றேன். எல்டர் எதுக்கு வேணும் தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மைக் அவன்கிட்ட கொடுங்க, என் தம்பி கிட்ட கொடுங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன? செக்ஸ் எஜுகேஷன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியல அந்த காலத்தில். ஏன்னா ஒரு பொண்ணை அடக்கி உள்ள வச்சுட்டீங்க.
வெளியில போனது ஆம்பளைங்க தான். ஒழுங்கா வளர்க்கல, நீங்களும் வேலைக்கு போயிருவீங்க, பொம்பளைங்களே உள்ளே வச்சுப்பீங்க. ஆம்பளை எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் வளர்த்து விட்டுருவீங்க. இன்னைக்கு நீங்க வந்து அதே அதிகாரத்தை திருப்பி பொண்ணுகிட்ட பண்றீங்க, தங்கச்சிட்ட பண்றீங்க, பொண்டாட்டிட்ட பண்றீங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சீரியஸ்லி அவங்கள அப்படியே விடுங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. சரி, அவங்க சொல்ல வந்தது என்ன புரிஞ்சுன்னா, அன்பை கடந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு ஆரோக்கியமான உறவாக இருக்காது, ஃபேக் ஆகிடும். உங்களுக்காக வேணா உள்ளே போய் தொடச்சிட்டு வருவாங்க, அதை அவங்க மனசார செய்ய மாட்டாங்க. என்னுடைய தாட் எப்படி இருக்குன்னா, இப்போ கூட வாட்டர் பாட்டில் கூட சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட பாத்தீங்களா சிஸ்டர், வாட்டர் பாட்டில் ஃபுல்லா எப்படி இருக்கு பாத்தீங்களா, சிப் பண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ ஆகும். அது எதுக்கு கரெக்ட், போகணும்? நீங்க சொல்ல வர்றது கரெக்டு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கர்ச்சீப் எடுத்து வாடா செல்லுன்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இப்போ லிப்ஸ்டிக் போட்டுக்கன்னு சொல்லணும். இது புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான், இவ்வளவுதான் செய்யணும். சரி, உங்களுடைய அக்கறை ரொம்ப நல்லது. இதை நானும் செய்கிறேன், என் வீட்டுக்கு என் குழந்தைங்களுக்கு செய்கிறேன், என் மனைவிக்கு நான் செய்கிறேன், நல்ல உணவை கொடுக்கணும், நல்லதை செய்யணும் போது. ஆனால் அவங்களுக்கு எந்த டோனில் சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை நான் டார்ச்சர் பண்ண விஷயம் என்னன்னா, லவ் பண்ணக்கூடாது. காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மாட்டிக்கிட்டான். தெரிஞ்சிருச்சு, எனக்கும் என் தங்கச்சிக்கும் தெரிஞ்சுது. சரி, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், சைலண்ட்டாக அந்த பொண்ணு நம்பர், அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணி விட்டுட்டோம். அந்த பிள்ளைய சகுனி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க சார். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான். நாங்கள் சண்டை பண்ண தான் கல்யாணம் என்ன சொல்லி பண்ணிக்கிட்டோம். களைச்சு விட்டீங்க? அந்த பிள்ளை பற்றி இவங்கிட்ட தப்பாக சொல்கிறது, இவனை பற்றி அவகிட்ட சொல்கிறது. உங்களை மாதிரி கூட பிறந்த அக்காக்கள் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல், அக்கா வந்து எனக்கு பக்கத்து கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸ்கூல் டைம் 12th ஒரு க்ரஷ் இருந்தாங்க. அந்த நேம் எப்படியோ எங்கள் அக்கா கிட்ட யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் 1 month கிட்ட அந்த நேமை வச்சு எங்கள் அம்மா அப்பா என்ன நேம் சார், அந்த நேம் வேணாம். அந்த நேமை வச்சு சொல்லுமா சார், அந்த நேம் வேணாம் சார். இன்னொரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிட்டா, உங்க தம்பி வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க, அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து லவ் க்ரஷோ லவ்வோ, ஆனால் என்கிட்ட அப்படி தான் வந்துச்சு, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா. சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்னால் டேரெக்டாகவும் கேட்க முடியல. எங்கள் வீட்டுக்கு கீழே வீட்டில் குட்டி பையன் இருக்கான், அவன் காதில் சொல்லி அனுப்புவேன். அப்படி தான் சார் அவர் கலாய்ப்பனே. கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட அதை சொல்லியே நான் பயமுறுத்திட்டு இருந்தேன். ஏன்னா என்னை விட சின்ன பையன், அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாம் அவனுக்கு தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல சார், அதனால தான் அவனை பயமுறுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன், அதெல்லாம் ஸ்கூல் டேஸ் க்ரஷ் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு. இப்போ அவங்களும் இல்லை, பாவம் தனியாக தான் இருக்கார் இது வரைக்கும். வீட்டில் யாருக்கு 2 ஃபேஸ் இருக்கு? என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா 2 முகம் மட்டும் கிடையாது, 2 முகம் ப்ளஸ் 2 லாங்குவேஜ். அதாவது இப்போ தமிழில் வந்து பேசினானா அவள் வந்து அந்த ஆர்குமெண்ட்டில் ஜெயிக்க போகிறான்னு அர்த்தம். இதுவே இங்கிலீஷில் பேசுகிறானா, ஓகே நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் தோக்க போகிறோம், அப்போ வந்து இங்கிலீஷில் பேசி அதை அப்படியே மேட்ச் பண்ணி அப்படி தன்னை ஒரு இன்டெலெக்சுவலாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா முன்னாடி அவள் பாரு அவள் எப்படி பேசுகிறா நீ இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டி விட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அப்படின்வா. ஆனால் என்ன பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் என்னடா நான் வெக்கமா இல்லை இதெல்லாம் பண்ணுறியான்ட்டு அப்படியே கூச்சமாக இல்லாமல் திட்டுவா என்ன.